மனித படைப்புடைய ஆரம்பத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நேரத்தில் நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனங்களிலே ஒன்றுதான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ഖலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த உங்களுடைய அந்த இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆத்மாவிலிருந்து அதற்குரிய ஷோடியை அல்லாஹ் தஆலா படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸாஆ, அந்த இருவரிலிருந்து அல்லாஹ் தஆலா அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நாம் அனைவரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்தவர்களாக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். என்றாலும் எங்களுக்கு இடையிலே குடும்பங்கள் கோத்திரங்களாக நாங்கள் பல பிரிவுகளாக அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கின்றான். அதனையும் அல்லாஹ் அவரிடத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ഖலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, மக்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி உங்களை பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே பலவிதமான குடும்பங்கள், இன்னார் இன்ன குடும்பத்தைச் சேர்ந்தவர், இன்னார் இன்ன குடும்பத்தைச் சேர்ந்தவரோடு நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவரை பார்த்தவுடனே சொல்கிறோம், இவர் இன்னாருடைய மகன், அவர் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், இவர் இன்னாருடைய மகன், இவர் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று நாங்கள் பார்த்தவுடனே சொல்லுகின்றோம். காரணம், அல்லாஹ் தஆலா அப்படி எங்களை அமைத்து வைத்திருக்கின்றான். லிதஆரஃபு, உங்களுக்கிடையில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகவே என்று சொல்லி, அவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த உறவுகள் தான் நாங்கள் சிலத்துர் ரஹீம், ரஹீம் என்று சொல்கின்ற உறவு முறை என்று சொல்கின்றோம். இந்த உறவு முறைகளை பொறுத்தவரையில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகள் இரண்டு வகையாக கிடைக்கின்றன. ஒன்று, அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மூலமாக அவர்களுடன் கூட பிறந்தவர்கள், அல்லது தாய் தந்தையுடன் கூட பிறந்தவர்கள், அல்லது தாய் தந்தையை பெற்றெடுத்தவர்கள் அடிப்படையிலே இரத்த உறவுகள் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இன்னொரு வகையான உறவு இருக்கின்றது, அவன் இன்னொரு இடத்திலே போய் திருமணம் முடிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த புதிய சொந்தங்கள், திருமண உறவுகள், இதுவும் இந்த உறவு முறையிலே ஏற்படக்கூடிய இரண்டு வழியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த இரண்டையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய சொல்கின்றான், وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا, அவன்தான் மனிதர்களை, மனித இனத்தை தண்ணீரிலிருந்து, நீரிலிருந்து படைத்தான் என்று சொல்லிவிட்டு ஃபஜஅலஹு நஸபன் வஸிஹ்ரா, அவர்களை அந்த மனித இனத்தை இரத்த உறவுகளாகவும் திருமண உறவுகளாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். இவ்வாறு இரண்டு விதமான உறவுகளை வைத்திருப்பது அல்லாஹ் தஆலா இந்த மனித உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வாறு எங்களுடைய இரத்த உறவுகளை எங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், அதே போன்ற சாட்சிமார்கள், சாச்சாமார்கள், மாமிமார்கள், மாமமார்கள், பெரியப்பாக்கள், இவ்வாறுடைய இரத்த உறவுகளை எவ்வாறு சேர்ந்து நடப்பது, அவர்களுடன் உறவுகளை பேர் நடப்பது கட்டாயமோ, அதே போன்று அந்த திருமண உறவுகளுடையும் அவர்களுடனும் நாங்கள் உறவுகளை பேணுவது, அவர்களுடன் சேர்ந்து நடப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது.